ரைட் போடுங்க அந்த தலைப்பை. ரைட் பாருங்க, தெரிவிப்பின் என்ன பிள்ளைகள் இங்கிலீஷ்ல சொல்றது? இதை கொஞ்சம் வாசிப்போம் நம்ம. அதான் மானிட்டர் வேலை செய்யாட்டி நம்ம என்ன விஷயத்த பார்க்கணும். ரைட். கணினியை உங்களுக்கு மீள மவுஸ் வேலை செய்யாட்டி, வேண்டும். கீபோர்டு வேலை செய்யாட்டி என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும் தானே? என்ன நோட்ஸ் எல்லாம் எழுதணும் தானே கேஷானி? ஸ்கூல் போனீங்களா? ஸ்கூல் ஸ்டார்ட் தானேண்ணா ஓ சார். கேஷானி? ஸ்பாட் மீட். விளங்கல? ஓ சார், ஸ்கூல் தான் சார். ஸ்கூல் போனீங்களா? ரைட், சரி சரி. ரைட். தெரிவிப்பி தொழிற்படாமை வாசிங்க பாப்பா. நம்ம யாரை வாசிக்க சொல்லுவோம்? வாசிக்க வாசிக்க சார். கேஷானி வாசிங்க. சார் இது படிச்சாச்சு சார். சரி, படிச்சிட்டோமா? ரைட் ரைட். எஸ் சார். கேஷான் இது படிச்சுட்டோம்னா அப்ப. ஓ சார். சரி. அப்ப ஒலிபெருக்கி தொழிற்படாமை. நோ சார். ஒலிபெருக்கிதுன்னா ஸ்பீக்கர் வேலை செய்யாரு என்ன செய்யணும்? சும்மா சொல்லுங்க, ஸ்பீக்கர் வேலை செய்யாரு என்ன செய்வீங்க? இப்போ நீங்க கனெக்ட் பண்ணி ஒரு பாட்டு கேட்க போறீங்க கம்ப்யூட்டர்ல. என்ன செய்வீங்க? என்ன மாதிரி விஷயங்களை பார்ப்பீங்க? ம் செக் பண்ணி. வயர் வயர் வயர். அதை வயரில் சரியாக வயரை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அடுத்தது கரண்ட்ல சுவிட்சை கணக்கு போட்டிருக்கீங்களா? வால்யூமை கணக்கு லைட் பத்துதா எல்லாம் பார்க்கணும்னா. ம் சரி, எல்லாம் பார்த்து அதுவும் உங்களுக்கு தீர்வு காணாட்டி என்ன செய்ய போறீங்க? கொண்டு போய் கடையில் ரிட்டர்ன் பண்ணுவீங்க, இல்லாட்டி யாராச்சும் ரிப்பேர் சென்டர் கொடுப்பீங்க. ரைட், வாசிங்க அது. வாசிங்க அது. ஒலிபெருக்கியில் உள்ள ஒரு ஒலி அளவு கட்டுப்படுத்தி குறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என அவதானிக்க வேண்டும். அதனை ம் உள்ள பிச்சளவுக்கு திருப்ப வேண்டும். அப்போது ஒலி வரவில்லை எனில் பின்வரும் படிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஓகே. அதாவது நம்ம சவுண்ட்ஸை வால்யூமை குறைச்சி வச்சிருக்கோமான்னு பார்க்கணும்னா, குறைச்சி வச்சிருந்த ஸ்பீக்கர் போட்டு அர்த்தம் இருக்கா பிள்ளையா? கொஞ்சம் வால்யூம் கூட்டி இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யணும், சவுண்ட்ஸ் வரும்னா. ம் ம் ஓ சார். இந்த சுவிட்ச் பார்த்துருக்கீங்க தானே இந்த. ம் எஸ் சார். இப்படி டெஸ்க்டாப்பில் வந்து லேப்டாப்லன்னா ஓரளவு சவுண்ட்ஸ் வரும்னா பிள்ளைங்க. யார் யார் லேப்டாப் வச்சுருக்கீங்க இன்னைக்கு? ஹிரான், சார் நான் வச்சிருக்கேன். சத்யா, நதேஷா கிட்ட இருக்குமா இருக்கும். மேக்ஸின், பிரியோனி, செமி. செமி அது என்ன பேர் அதுல? பிரியாணி. பிரியாணி. எஸ். உங்களோட பேரை கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரியாணி. பிரியோனி ஷிமி. பிரியாணி ஷிமி. அவையோ. I'm fine. ஓகே ஓகே ரைட். லியானி. சார். ம் படிக்கிறீங்க தானே? எஸ் சார். ஓகே ரைட். இங்கே பாருங்க, இந்த ஸ்பீக்கர்ல வந்து இப்படி சுவிட்ச் பட்டன் எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன பிள்ளைங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்களேண்ணா. ரைட். இதையும் வாசிங்க பார்ப்போம். கேஷானியை வாசிங்க பார்ப்போம். கணனி பயன்செயல் முறைமை மூலமாக
கணினி அந்த பணி செயல் முறைமை மூலமாக ஒலியை ம் குறைத்தோ அல்லது செயலிழக்கச் செய்யப்பட்டு உள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். உங்களது கணினி திரையின் கீழ் அந்த அந்தத்திலுள்ள கொள்பணிச் சட்டகத்தின் வலது அந்தத்தில் உள்ள ஒலிபெருக்கி உருவின் மீது சொடக்குவதன் மூலம் ஒலிக்கட்டுப்படுத்தியை பெற முடியும். அதிலுள்ள இணை அங்குமிங்கும் நகர்ந்து ஒலியை குறைக்கவோ கூட்டவோ முடியும். அவ்வாறு ஒலியின் அளவை கூட்டிய பின்னரும் ஒலிபெருக்கி தொழிற்படவில்லை எனில் பின்வரும் படிமுறையை கைக்கொள்ள வேண்டும். ஓகே பிள்ளை, இங்கே பாருங்க, நான் இதை செஞ்சு காட்டுறேன். ஸ்க்ரீன் பிள்ளைகளுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குதான்னு பாருங்க. இந்த டெஸ்க்டாப் பாருங்க, ஸ்க்ரீன் விளங்குதா? இந்த No, sir. இங்கே பாருங்க, இந்த மவுஸ் இப்ப லியானி விளங்கு. விளங்குதா? அங்கே பாருங்க லியானி, நான் இப்போ ஸ்பீக்கரை கிளிக் பண்ணுறேன், விளங்குதா? அதெல்லாம் விளங்குதா? இந்த டூல் பாக்ஸில் உள்ளதெல்லாம் விளங்குதா உங்களுக்கு? ஸ்பீக்கரை கிளிக் பண்ணியிருக்கேன், விளங்குதா உங்களுக்கு? No, sir. நோனா The லியானி, கலர்ல ஒன்றுமே விளங்கலையா? அப்போ நான் கிளிக் பண்ணக்குள்ள ஏதோ ஒன்று சின்ன உருவம் வருது, ஒன்று விளங்குதுங்க. திருப்பியோக்க கிளிக் பண்ணு. இப்போ ப்ளூவில் ஏதாவது வந்திருக்கா? Yes, sir. இப்போ நீங்கள் கதைங்க பார்ப்போம், யாராச்சும் ஒரு கதைக்குள்ளே ஒலியும் பாருங்க, பண்ணிட்டு போயிட்டு வருது. இங்கே சவுண்ட்ஸை கிளிக் பண்ணி பிள்ளைங்க இதை கிளிக் பண்ண வேலை செய்யாமல் போயிடும். இப்போ இது கிளிக் பண்ணால் வேலை செய்யுது. வேலை அன்மியூட் மியூட் பண்ணுறது, இதெல்லாம் செக் பண்ணணும். இப்போ நான் பேசும்போது பாருங்க, டெஸ்ட் இப்போ பேசுறதுல உங்கள்கிட்ட இது ஒர்க் பண்ணுதா இல்லையா, இதில் தான் செக் பண்ணணும் நம்ம. இதில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் சரியா, மெஷின் சவுண்ட்ஸ் வேலை செய்யாது. சரியா? ஓகே சார். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பணி செயல்முறையில் அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலில் சில நேரம் கம்ப்யூட்டரில் வந்து இன்னைக்கு வந்து அன்மியூட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல ஓகே, அந்த விஷயம் தான் சொல்கிறாங்கல்ல. இதன் ப்ராக்டிக்கல் செஞ்ச பிள்ளைகள் உங்களுக்கு சிலவங்களுக்கு விளங்கியிருக்கும், சிலவங்களுக்கு விளங்கலை. ஸ்க்ரீன் விளங்கலைன்றீங்க, பாருங்க இந்த ஸ்க்ரீனை பாருங்க பிள்ளைகள். இந்த பகுதியை நான் விளங்கப்படுத்தினேன் பாருங்க. அதாவது ஸ்பீக்கர், ரியல்டெக், ஹை டெஃபினேஷன், ஆடியோ, இதெல்லாம் முக்கியமான விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே பவான், விளங்குதா பவான்? இதெல்லாம் Yes, sir. சவுண்ட்ஸ், இந்த சவுண்ட்ஸ்க்கு இதெல்லாம் முக்கியம் பிள்ளைகள். அந்த இருக்கு சவுண்ட்ஸ் வேலை செய்யாட்டி இதில் தான் பிரச்சனைன்னு கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ம் சரியா? ரைட், அடுத்தது வாசிங்க பார்ப்போம். லியானி வாசிங்க படிமுறை 3. யூ கேன் ரீட், நோ? படிமுறை 1. கணினி ஒலிபெருக்கி ஆகியவற்றை இணைக்கும் வட்டம் ஒலிபெருக்கியின் தொழில்நுட்பத்துக்கு அமைய வேறுபடும். உங்களது ஒலிபெருக்கி தொகுதி HB அது ஆடியோ தொழில்நுட்பத்துடன் கூடியதெனில் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ள நிறங்களுக்கமைய சார் அன்னைக்கு விளங்கல சார்.
இப்ப விளங்குதா? ஓகே சார். ஆ. வடங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். இல்லையெனில் அவற்றை சரியாக இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுல என்ன சொல்றாங்க பிள்ளைங்க, சொல்லுங்க பாப்போம். ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பாப்பா, இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னு வாசிச்சு சொல்லுங்க பாப்பா எனக்கு. அதாவது ஸ்கூல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறேன். அப்ப லேப்டாப்பை கொண்டாந்துருச்சு யாரு? நம்ம லியானி லேப்டாப்பை கொண்டாந்துருச்சு. ஸ்பீக்கரையும் கொண்டாந்துச்சு. சவுண்ட் வரல. என்ன செய்வீங்க? ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டேனா, கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். அப்போ சவுண்ட்ஸ் போட்டு தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, சும்மா பண்ணுவீங்களா? இல்லை தானே? ம். சார். இல்லாட்டி ஃபோனில் ப்ளூடூத்தை போட்ட பழக்குவீங்க. இப்போ டீச்சர் என்ன செய்வாங்க? ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஸ்பீக்கருக்கு அப்படியே எல்லாம் பழகுவீங்க. எப்படி பழகுவீங்க சொல்லுங்க எனக்கு. இல்லாட்டி லேப்டாப்பை கொண்டாந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி பாய்ப்பீங்களா? சார், லேப்டாப்பை கொண்டு வந்து ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி தான் சார். பழகுவீங்கண்ணா, ரைட் ரைட். அப்போ அவையில சேட்டி இந்த மாதிரி விஷயங்களை நீ பார்க்கணும், சரியா? வயர் கனெக்ட் பண்ணியிருக்கா, சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கா, கம்ப்யூட்டரில் வால்யூம் கணக்கை வச்சுக்கிறது. அந்த கம்ப்யூட்டரில் வால்யூம் கூட்டினா தான் சவுண்ட்ஸ் நல்லா வரும் பிள்ளைங்க. சரி, எந்த இடத்துல? ம். சரி, எந்த பாருங்க. இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிஜிட் அவுட், மைக்ரோ இன், அனலாக், கலர்ஸை பற்றி இருக்கு, அதை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ரைட். இதே வாசிங்க பார்ப்போம். லியோனிய வாசிங்க. உங்களது ஒலிபெருக்கி ஒலியல் இலக்க முறை ஒலி வாசிங்க. சரி, பவன் வாசிங்களே. எது சார்? இது உங்களது ஒலிபெருக்கி உங்கள் ஒலிபெருக்கி ஒலியியல் இலக்கமுறை அதாவது ஆப்டிகல் டிஜிட்டல் ஆடியோ தொழில்நுட்பத்துடன் கூடியதெனில் ஒரு வடம் மட்டுமே பொருத்த வேண்டும். அதனை பின்வரும் முதுவில் காட்டப்பட்டுவாறே சரியாக இணைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற பிள்ளைய நீங்க இந்த கேபிளை நீங்க பேச பார்த்துருக்க மாட்டீங்கன்னா, அதை டிஜிட்டல் அவுட். இந்த பிள்ளைய நீங்க உங்க ஸ்கூல்ல பெரிய ஸ்பீக்கர் இருக்குமே, பெரிய ஸ்பீக்கர், ஆம் சார். அதில் பார்த்துருப்பீங்க, சரியா? ம். ம். அதான் ஆப்டிக்கல் டிஜிட்டல் அவுட்னா ஒலிபெருக்கி ஒலியியல் இலக்க முறை ஒலி தொழில்நுட்பத்துக்குரிய ஒரு வடம் மட்டுமே பொருத்தப்பட்டுள்ளது, சரியா? இதை நம்ம செக் பண்ண பெரிய ஸ்பீக்கர்ஸ், பெரிய என்ன சொல்றது, பெரிய ஸ்பீக்கர்ஸ், அதுக்கு இப்போ இந்த கேபிள் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ம். ரைட். அடுத்து வாசிங்க பவன், நீங்களே வாசிங்க. இதை பவனே வாசிங்களே. அநேக ஒலிபெருக்கிகளுக்கு அநேக ஒலிபெருக்கிகளுக்கு மின் தனியாக வழங்கப்பட வேண்டும். இதற்கென தனியான மின்வடம் ஒலிபெருக்கியில் பொருத்தப்பட்டிருக்கும். அது மின்குதையுடன் பொருத்தப்பட்டு மின் வழங்கப்பட்டுள்ளதா என பார்க்க வேண்டும். இல்லையேல் மின் வழங்கலை ஏற்படுத்த வேண்டும். அதாவது பிள்ளைங்க, நம்ம ஆண்பியாஸ் சம்பந்தமான பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது, அந்த பாடத்தோட சம்பந்தமான விஷயங்கள் தான் பார்க்குறோம். அதாவது நம்ம கம்ப்யூட்டர்னு வாங்கும் போது
அங்கே அதை கனெக்ட் பண்ணுறது எந்தெந்த எந்தெந்த வடம், அதாவது எந்தெந்த வயர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது வேலை செய்யாட்டி என்ன செய்யணும்னு அந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்கணும். இல்லாட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அஹ், இருந்த வகையில் கம்ப்யூட்டர் வேலை செய்யாமல் போகும், ஒன்று கீபோர்டு வேலை செய்யாமல் போகும், மவுஸ் வேலை செய்யாமல் போகும், மானிட்டர் வேலை செய்யாமல் போகும், ஸ்பீக்கர் வேலை செய்யாமல் போகும். அந்த நேரத்தில் எங்களுக்கு அதான் பேசிக்கான நாலேஜ் தான் இந்த பாடம். சரியா பிள்ளைகள்? சில கூட இது கூட தெரியாமல் இருப்பாங்கன்னா, ம் சில நேரம் உங்களோட ஃபோன் ஆஃப் ஆகிருக்கும். அப்புறம் பயந்து போயிருப்போம். பார்த்தா கடைசியில் என்ன செய்வோம், சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகிருக்கும். பயந்து போயிருப்பான் ஃபோன் உடஞ்சிருச்சுன்னு. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சரியா விளங்குதா? ரைட், அஞ்சாவது வாசிங்க பார்ப்போம் பவன். மேற்படி படிமுறைகள் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பின் அநேகமாக ஒலிபெருக்கிகள் தொழிற்படும். இல்லையேல் உங்களது ஒலிபெருக்கியில் பிழை ஏதும் உள்ளதா என பார்க்க வேறொரு ஒலிபெருக்கியை இணைத்து தொழிற்பட செய்ய வேண்டும். அப்போதும் தொழிற்படவில்லை எனில் பின்வரும் படிமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஓகே, சத்விகா அடுத்தது வாசிங்க. சத்விகா வாசிங்க. கணினியின் ஒளிச்சாதன செலுத்தி ஆடியோ டிவைஸ் டிரைவர் மென்பொருள் சரியாக நிறுவப்பட்டிருக்காவிடின் மென்பொருளை மீள நிறுவிக் கொள்ள வேண்டும். இதற்கென உங்களது ஆசிரியரது உதவியை நாட வேண்டும். அதாவது பிள்ளைகள் இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் இருந்த வாக்கில் சவுண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாட்டி இது ஹார்ட்வேர் சம்மந்தமான பிரச்சனை தானே. வேறு சரி வயரெல்லாம் கனெக்ட் பண்ணிப்போம். இதில் வந்து டிரைவர்ஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆடியோ டிவைஸ் டிரைவர், இந்த டிரைவர்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். இப்படி பார்க்கணும். காட்டுறேன் பாருங்க. கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு பிள்ளைகள் சரி, கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு எப்பயுமே நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் செட்டிங்ஸில் போகிறது கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு எங்களை கம்ப்யூட்டர் அதை இதை கிளிக் பண்ணால் பாருங்கள், கிளிக் பண்ண வேலையும் ஷாப்பில் எதை கிளிக் பண்ணேன், கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ஹார்ட்வேர் சவுண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணி டிவைஸ் சவுண்ட்ஸை கிளிக் பண்ணி நல்லா பார்க்கலாம். டிவைஸ் எல்லாம் ஓகேயா இருக்கு. சரியா, எல்லாம் ஓகே இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியா, இல்லாட்டி டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணி பாருங்க சவுண்ட்ஸ்ன்னு இருக்கும். இங்கே பாருங்க, இதுல எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கீபோர்டை கிளிக் பண்ண பிள்ளைகள் கீபோர்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவ்ஸ் அன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ கீபோர்டு வேலை செய்யாம போகும். விளையாதா? இதுல எல்லாம் டிரைவர்ஸ் எல்லாமே இந்த இருக்கு. இப்போ சவுண்ட்ஸை கிளிக் பண்ண ரைட், இது ஆடியோ கிளியராக வேலை செய்யுது. இதா பார்த்தீங்களா, கம்ப்யூட்டரில் டிரைவர்ஸ் எல்லாம் இதில் செக் பண்ணிக்கலாம். ம் சரி, இந்த டிரைவர்ஸ் இருந்தால் தான் கம்ப்யூட்டரில் அந்த கீபோர்ட், மவுஸ், கேமரா, சரியா, பிரிண்டர்னா சும்மா வேலை செய்யாது. அந்த டிரைவர்ஸ் போட்டால் தான் ஒர்க் பண்ணும். சரியா, சும்மா கடையில் வாங்கி பிரிண்டரை வந்து சும்மா வயரை கனெக்ட் பண்ணதுக்கு வேலை செய்யாது. அந்த சிடியை போட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னா தெரியுமா பவனுக்கு? தெரியுதா விஷயம்? எஸ் சார். ஸ்கேனர் அப்படிதான். ஏதாவது நம்ம டிவைஸ்ன்னு வாங்கினா அந்த கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் பிள்ளைகள். ஓகே, அடுத்தது வாசிங்க பார்ப்போம். சத்விகா. மேலே கூறப்பட்ட எல்லா படிமுறைகளும் வெற்றியளிக்கவில்லை எனில் தொழில்நுட்பவியல் உதவியை பெற வேண்டும். அப்படின்னு என்ன சத்விகா? இது வேலை எப்படி இது மேலே தகுந்த மாதிரி வேலை செய்யலாட்டி தொழில்நுட்பவியலாளர் ஹெல்ப்பை நம்ம பெற வேண்டும் சார். அதாவது டெக்னிக்கல் எல்லா விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்டனா, இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட் பிளக் ஏதாவது அடிச்சு போயிடுச்சுன்னா உங்கள் அப்பாவுக்கு இல்லாட்டி உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் செய்ய இல்லாட்டி என்ன செய்வீங்க? எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தானே செய்வீங்க. அது மாதிரி தான் இதுவும். சரியா, என்ன பிள்ளைகள்? ஓகே, அடுத்தது வாசிங்க.
கணினி தொடர்பு. அடுத்து 5வது வாங்க. போடுங்க, தலைப்பு போடுங்க. இதுக்கு எழுதிக்கணுமா பிள்ளைங்க? நம்ம ஒன்றும் எழுதலையா அதுக்கு? சார் இதுக்கு நீங்க கேள்வி தரணும் சார், ஒரு கேள்வி. நான் தரணும்னா அதுக்கு இப்ப எழுதுங்க. சும்மா நீங்க எழுதுங்க பாப்போம் பிள்ளைகள். ஒலிபெருக்கி தொழிற்படாமைக்கான தீர்வுகளை காண. சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க பாப்போம். ஒலிபெருக்கி தொழிற்படாமைக்குரிய தீர்வை காண்க. சார் என்ன ஒலிபெருக்கி? ஒலிபெருக்கி தொழிற்படாமைக்கு சும்மா தீர்வை காண்க. சும்மா எழுதுங்க. எழுதுங்க பாப்போம், யாராச்சும் 2 பேர் இப்படி தீர்வு காணுங்கன்னு. அப்படி புக்ல உள்ளது எழுதுறது இல்ல. ஒரு 3 தீர்வு எழுதுங்க பாப்போம். சார் கேள்வி இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? அதாவது ஒலிபெருக்கி தொழிற்படாமைக்குரிய தீர்வை காண்க. அதாவது ஒலிபெருக்கி தொழிற்படலை, அதுக்குரிய தீர்வை காண்க. அதுக்கு விடை எழுதுறீங்களா? பவான் எழுதுறீங்களா? ஓகே சார். மேக்ஸின், சஷ்டி, சார் அப்ப இந்த லேப்டாப்ஸ்ல வந்து ஸ்பீக்கர் எங்கன சார் செட் பண்ணியிருப்பாங்க? லேப்டாப்ல வளமையா அது டிஸ்டர்ப் கம்ப்யூட்டர்ல சின்ன ஒரு சவுண்ட்ஸ் ஒன்று வரும் எங்களுக்கு. சரியா? வராமல் இல்லை. லேப்டாப்லேயும் உள்ளுக்கு சின்ன ஸ்பீக்கர் ஒன்று இருக்கு. சரியா? உள்ளுக்கு இருக்கு. அது எங்கன சார் செட் பண்ணியிருப்பாங்க? மதர் போர்டுக்கு பக்கத்துல யூடியூப்ல போய் பாருங்களே, மதர் போர்டுல. சரியா? வீடியோ ஓகே வரணும். சார். பெரிய ஒரு சவுண்ட் கேட்காது. ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து பெரிய எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ஒன்று வச்சா தான் கேட்கும். சரியா? ஓகே சார். ஓகே சார். எழுதிட்டீங்க? ரைட். என்ன எழுதிங்க? சத்திகா சொல்லுங்க பார்ப்போம். சத்திகா ஆன்சர் பார்ப்போம். ஒலிபெருக்கியின் சொல்லுங்க. வடம் பிளக்கில் இணைக்கப்பட்டுள்ளதா என பார்த்தல். வெரி குட். அப்புறம் ஒலிபெருக்கியின் ஒலி குறைந்துள்ளதா என பார்த்தல். ஒலிபெருக்கியின் ரைட். அளவு ஒலிபெருக்கியின் அளவு ஒலி குறைந்துள்ளதுன்னா அவதானித்தல். வெரி குட். சார் ஸ்விட்ச் ஆன் ஆகி இருக்கான்னு பார்க்கணும். வெரி குட் கேஷன். வயர்ஸை வந்து பார்க்கணும். அப்புறம் சத்தத்துட்டு அளவு பார்க்கணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் எழுதணுமா? அதாவது டிரைவர்ஸை பார்க்கணும் போல கணனியில். இது வேலை செய்யாட்டி கணனியில் டிரைவர்ஸை கொஞ்சம் பரிசீலிக்க பார்க்கணும். சரியா பிள்ளையா? அதை எழுதுங்க எல்லாரும். அதான் ஆடியோ கணனி ஒலி சாதனம் சேர்த்து, அதான் ஆடியோ டிவைஸ் சரியா இருக்குதானே செக் பண்ணி பார்க்கணும். சரியா கேஷானி சத்விகா? அதே எழுதுங்க. ஓகே. ரைட். அடுத்தது போவோம். அதாவது பிள்ளைகள் இப்போ வந்து
இப்போ வந்து பாருங்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு தானே. இப்போ நம்ம வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு தானே பிள்ளையா. சில கம்ப்யூட்டருக்கு வைஃபை கனெக்ஷன் இருக்காதுண்ணா. அப்போ நம்ம மொடம்ல இருந்து RJ45 கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ம் அதே கொஞ்சம் வீடியோ பார்ப்போம். அடுத்து எழுதுங்க கணனி வலையமைப்புடன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. ஸ்க்ரீன் விளங்குதோ தெரியல. கொஞ்சம் பாருங்களேன். இந்த ஈத்தர்நெட் இன்டர்நெட் இந்த கேபிள் பார்த்துருக்கீங்களா? பாருங்க பாவம். பவன் பார்த்துருக்கீங்களா? இந்த கேபிள். எஸ் சார். இது வந்து இப்போ அதாவது மொடம் வீட்டில் ஒரு மொடம் ஒன்று வாங்கணுமா, ரவுட்டர் ஒன்று வாங்கணும்னா பிள்ளைகள் சில சில கம்ப்யூட்டர் வைஃபை கனெக்ஷன் இருக்கும்ண்ணா. அதாவது வைஃபை சில மெஷினில் அந்த டிவைஸ் இருக்காது. அப்போ இந்த வயரை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். சரியா? ம் மொடமோனை கனெக்ட் பண்ணி நம்ம சரியா சத்விகா? சத்விகா Yes, sir. Okay, sir. சரியாடா. நம்ம இப்போ வீட்டில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் கடையில் வாங்கினா சில நேரம் வைஃபை இருக்காது. சில நேரம் அப்போ நம்ம கேபிளை வந்து மொடம்க்கு கனெக்ட் பண்ணி பாய்ப்போம். அப்படி இல்லாட்டி நெட்ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக ஸ்கூல்ல நெட்ஒர்க் பண்ண யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கம்பெனி ஒன்னோட இணைக்கிறதுக்கு இதை பாய்ப்பாங்க. 2 விஷயத்துக்கு பாய்க்கலாம். சரியா? சரியா அந்த பாருங்க அந்த கனெக்ஷன். வீடியோ காட்ட வழியில கவரேஜ் இஷ்யூ ஒன்று இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வீக் காட்டுறேன். ஃபுல் வீடியோ காட்டுறேன். ஈத்நெட் பிள்ளைகள். சரியா? இத்தான் RJ45. சரியாண்ணா? RJ45. கம்ப்யூட்டர்ல எங்க இருக்கு நீங்க பார்க்கணும் கொஞ்சம். லேப்டாப்ல உங்களுக்கு இருக்கு தானே? லேப்டாப்ல இருக்கு தானே? யாரு சத்விகாட்ட லேப்டாப்ல இருக்கான்னு பாருங்க. இப்படியான் இருக்கான்னு பாருங்க. சில கம்ப்யூட்டர் இருக்கா, சில லேப்டாப் புதுசா Sir. இருக்கா? No, sir. நோனா அப்ப கூட புதுசு போல, பிராண்ட் நியூ. சரியா? அப்படி போட்டுதான் இருக்கும். சரியா? Okay, sir. ம். இப்படி இந்த இடத்துல இருக்கும். இப்படி இருக்கும். சரியா? Okay, sir. ரைட் பிள்ளை, நம்ம அடுத்த விஷயம் இருக்கும். ரைட். கணனி எழுதுங்க பார்ப்போம். கணனி வலையமைப்புடன் தொடர்பு படாமை. இதை வாசிங்க பார்ப்போம். யார் வாசிக்க விரும்புறீங்க? ஆ? சனாப்ஸ் சஸ்பாவா? சஸ்பா நீங்க வாசிங்க. சஸ்பா ஜே ஜே நீங்க வாசிங்க. இல்ல
யார் வாசிக்கிறீங்க? ஆர்ஜி பொதிகை தொடுப்பு சரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். அவ்வாறானில் மீண்டும் சரியாக தொடுப்பினை மேற்கொள்ள வேண்டும். சரியான தொடுக்கப்பட்டால் இடனை துளையில் உள்ள சிறிய மின்குமிழ் ஒளிரும். அதாவது கனெக்ட் பண்ணா ஒரு லைட் ஒன்று பத்தும் பிள்ளைகள். சரியா? ம். மற்றது மேற்படி வாசிங்க கேஷானி, வாசிங்க. மேற்படி மேற்படி படிமுறை கைக்கொள்ளும் போது வலையுடன் இணைப்பு நிகழ்வில்லை எனில் உங்களது கணினி திரையில் கீழ்ப்பகுதியில் உள்ள கொள்பனி சட்டத்தின் வலது பக்கத்தில் உள்ள கணினி உருவின் மீது வைத்து சுட்டின் வலது பொத்தானை சொடக்கும் போது கிடைக்கும் பட்டியில் உள்ள என்பதை சொடக்க வேண்டும். இதன் போது பணி செயல்முறைமை மூலமாக தவறு கண்டு நீக்கப்பட்டு வலை தொடர்பு சீராக்கப்படும். சரி பிள்ளைகள், அதாவது நம்ம இங்கே கிளிக் பண்ணி பிள்ளைகள், நான் இன்னைக்கு கிளிக் பண்ணுறது உங்களுக்கு விளங்குதா இன்னைக்கு இந்த இடத்துல? இப்போ நான் இங்கே வைஃபை கனெக்ட் பண்ணனால உங்களுக்கு விளங்கலை. சரி, இப்போ நம்ம இன்டர்நெட் வேலை செய்யாட்டி இந்த இடத்துல, அதாவது என்ன மவுஸ் பாயிண்ட் இருக்குது தானே, டூல் பாரில் எல்லாம் பார்க்கலாம். சரியா? இதே அடுத்த கிழமை ஒரு டூல் ஒன்று நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரியா? அடுத்து பவான் கடைசி வாசிங்க பார்ப்போம். லைன்ல இருக்காரா? போயிட்டாரோ? சார், தம்பி வாசிங்களே. குறிப்ப கணனி வலையுடன் கணினி வலையுடன் நீக்கும் போது வடங்களுக்கு மேலதிகமாக பல விடயங்கள் அமைவடிவமைப்பு கான்ஃபிகரேஷன் செய்யப்பட வேண்டும். இதனை நிர்வாக கணக்குடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்கவுண்ட் கணினியில் பிரவேசித்தால் மட்டுமே மேற்கொள்ள முடியும். ஆகவே அமைவடிவாக்கத்தினை மேற்கொள்வதற்கு ஆசிரியரின் உதவியை பெற வேண்டும். அதாவது இதுவும் அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி வேலை செய்யாட்டி நம்ம என்ன செய்யணும், முதல்ல டிரைவர்ஸை செக் பண்ணணும். ஓகே, நம்ம எல்லாம் சவுண்ட்ஸுக்கு போட்டேனே, அது மாதிரி என்ன செய்யணும், நம்ம வந்து டூல் பாரில் போயிட்டு இந்த லோகோ மாதிரி இருக்கும் பிள்ளைகள். சரி, அந்த சின்ன ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும். சரி, அந்த இருக்கு. இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி ட்ரபிள் ஷூட் ப்ராப்ளம்னா அதை கிளிக் பண்ணக்குள்ள பிள்ளைகள் இன்னும் பிரச்சனை என்னன்னு அதே நம்மளுக்கு சொல்லி தரோம். இன்னும் பிரச்சனை, அதான் நீங்கள் வயரை கனெக்ட் பண்ணலை, ஹப்பில் ப்ராப்ளம், மொடம்ல ப்ராப்ளம், இது சொல்லணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்யூஷனை மேற்கொள்ளலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஓகே சார். இப்போ இதுக்கு இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் சொல்லுங்க பார்ப்போம். பவான் சும்மா ஷார்ட்டாக சொல்லுங்க பார்ப்போம். அதாவது சும்மா அவங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். கணனி வலையமைப்புடன் தொடர்பு படாமைக்கூடிய தீர்வை காண்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க பவான்? சொல்லட்டுமா? சத்விகா சொல்றீங்களா? சத்விகா சொல்லுங்க சார். RJ45 தொடுப்பி தொடர் இணைக்கப்பட்டுள்ளதா என பார்த்தேன் சார். இவ்வாறு சரியாக இணைக்கப்பட்டுள்ளது எனில் இன்டர்நெட் துறையில் உள்ள சிறிய மின்குமிழ் ஒன்று ஒளிரும். ஓகே சார். சரி பிள்ளை, ஓகே. அடுத்த பெரிய ஒரு செக்ஷன் ஒன்று. சரியா? மென்பொருள் சம்பந்தமான விஷயத்த பார்க்கணும். சரியா பிள்ளைகள்? நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் எல்லாம் பார்க்கணும். அதான் எழுதணும், ட்ரபிள் ஷூட் ப்ராப்ளம். இதை நான் வாசித்தோம்னா ட்ரபிள் ஷூட் ப்ராப்ளம் வாசித்தோம்னா அடுத்த பிள்ளைகளும் மென்பொருள் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். சரி, இப்போ பார்க்க டைம் இல்லை. நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை பார்ப்போம். ஓகே பிள்ளைகள்? சத்விகா அன்னைக்கு படிச்சு சரி, அன்னைக்கு படிச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு புரிஞ்சுச்சா? அன்னைக்கு விளங்கிச்சா? எஸ் சார். எஸ் சார். ரைட், ஓகே. ஸ்கூலும் ஸ்டார்ட் தானே.
நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் தானே? ரைட், ஓகே. நோட்ஸ் எல்லாம் எழுதுனீங்களா எல்லாம்? ம் எஸ் சார். ரைட், ஓகே. ம் சரி, ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். பாய் சார். குட் நைட் சார். காட் பிளஸ் யூ சார். காட் பிளஸ் யூ. ஓகே. Okay, Geshani, good night. God bless you. Xiaomi.